ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேக்குறாங்க சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உலித்த ஃபீனா வ நஷஅத பைன அயுனினா, எங்களுக்கு மத்தியில் பிறந்தீர்கள், எங்களோடு தானே வளர்ந்தீர்கள், எங்கள் கண்காணத்தானே வளர்ந்தீர்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருவர்களும் ஒரே வயதை ஒத்தவர்கள். குலிகனா மின் தீனின் வாஹிதின், இங்கு மாத்திரமல்ல, பிறப்பில் மாத்திரமல்ல, படைப்பில் கூட நாங்கள் இருவர்களும் ஒருவர்கள் தான், நாங்கள் இருவர்களும் ஒரே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் என்றார்கள். அப்படிப்பட்ட சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, எங்களுக்கு மத்தியில தானே யா ரசூலல்லாஹ் பிறந்தீங்க, எங்கள் கண்காணத்தானே வளர்ந்தீர்கள், எங்களோடு தானே உங்கள் அத்துணை பருவங்களும் அமைந்தது, எப்படி உங்களுக்கு இத்தகைய பண்பாடுகளும் பண்புகளும் குடிகொண்டது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட கேள்வியை நம்மிடத்தில் ஒருவர் கேட்டிருந்தால் நமது காரர்கள் சற்று உயர்ந்திருக்கும், நமது நோக்கங்கள் சற்று மேலோங்கி நின்றிருக்கும், நமது வார்த்தைகள் எல்லாம் தடிப்பாகி போயிருக்கும், அவருடைய உள்ளத்தின் மீது நமது சில சங்கடங்களை புகுத்தி இருப்போம். எங்களெல்லாம் எப்படி, நாங்கள்லாம் எப்படி சாதாரண ஆள்களா, சும்மா உள்ள ஆள்களா, எங்களெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா, நாங்கள்லாம் என்னப்பா நீ அப்படி கேட்கிற, ஓனல என்ன ஏனல என்ன என்று கேட்டு விடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளால் அலங்கரிக்க வந்தவர்கள் அல்ல, வல்லவன் அல்லாஹ்வுடைய யதார்த்தத்தை இந்த உலகில் போதிக்க வந்தவர்கள். அவர்கள் எதை சொன்னாலும் யதார்த்தம் மாத்திரமே இருக்கும், மற்ற எதையும் அங்க சொல்லிக்கலாம் இருக்க மாட்டாங்க, யதார்த்தத்தை மாத்திரம் தான் அங்க பதிவாங்க. அவங்க கிட்ட கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தான், எனக்கு எல்லாம் அல்லாஹ் தான் செய்யறான்னு சொன்னாங்க. யதார்த்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்தபனி ரப்பி அஹ்ஸன தஅதீப், எனக்கு அல்லாஹ் ஒழுக்கம் போதிச்சான்னு சொன்னாங்க. அத்தபனி ரப்பி, ரப்பு என்ன பண்படுத்தினான்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ரப்பு பண்படுத்தினான் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பண்படுத்துவதற்கு அல்லாஹ் இருந்தார். நன்றாக சிந்திக்க வேண்டும். பண்படுத்துவதற்கு யாரும் ஒரு ஆளுக்கு தேவையில்லை என்று இருந்திருக்குமானால் அந்த வலுவும் தகுதியும் அருகதையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாத்திரம் தான் இருக்கணும். யாரு கற்க தேவையில்லை, எந்த ஒழுக்கமும் யாரும் போதிக்க தேவையில்லை. என்னால் பார்த்தே புரிந்து கொள்ள முடியும், என்னால் படித்தே புரிந்து கொள்ள முடியும், என்னால் உணர முடியும், எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு தெளிவு இருக்கிறது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல துணிபவர்கள். அப்படி சொல்ல தகுதி ஒருவருக்கு இருக்குமானால், இந்த உலகில் தாய் தகப்பர்களுக்கு பிறந்த ஒருவர் சொல்ல முடியுமானால் யார் தான் சொல்லி இருக்க வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி இருக்காங்க. அந்த ரசூலை என்ன சொல்றாங்க? நானா தர்பியத்து பெறலங்கறாங்க, நானா அதவ பெத்துக்கலங்கறாங்க, அத்தபனி ரப்பி, ரப்பு எனக்கு ஒழுக்கம் போதிச்சாங்கறாங்க. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே ஒழுக்கம் போதிக்கிறதுக்கு ஒரு நபர் தேவைப்படுகிறது என்றால், அது சாராத நபர், அது தேவைப்படுகிறது என்றால் அஹ்ஸனுல் மக்லூக் அக்மலுல் அத்தம், மிக பரிபூர்ணம் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஆளுக்கே ஒரு ஆள் ஒழுக்கம் போதிக்க தேவைப்படுதுன்னு சொன்னா, அஞ்சசா இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவு தேவை? நமக்கு யாரும் தேவையில்லையா? ஒழுக்கம் போதிக்க ஆள் தேவையில்லையா? நம்மளை பண்படுத்துறதுக்கு ஆள் தேவையில்லையா? நம்மளை சரிபடுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லையா? இந்த உலகில் பிறப்பதற்கே ஒரு ஆணும் பெண்ணும் துணை தேவை என்றால், இந்த உடலை சரிபடுத்துவதற்கே ஒரு ஆள் தேவை என்றால், ஒழுக்கத்தை சரிபடுத்துவதற்கு இருந்தார்கள். அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்படுத்தியதால் தான் அந்த சஹாபிகள் அவர்களை விட்டும் பிரிவதை எண்ணிக்கூட பார்க்கவில்லை, அவர்களை பிரிவதை நினைத்தும் பார்க்கவில்லை. அந்த ரசூலுடைய தர்பியத்து கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயந்தார்கள். கணித்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சிந்திக்க வேண்டும். கணித்திற்குரிய பெருமக்களே, சையதுனா உமருல் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த விழாவுடைய நாயகர், அற்புதமான இந்த தீனுக்காக, இந்த உம்மத்துக்காக, இந்த சமுதாயத்திற்காக எல்லா வகையிலையும் பாடுபட்ட பெருமகனார். சராசரி ஆளுன்னு நினைச்சிடக்கூடாது. ஏதோ அவங்களை நினைச்சு பார்க்கிறோம், ஒரு கந்தூரி மாதிரி கொண்டாடுறோங்கிறதெல்லாம் இல்லை. அந்த பெருமகனாருடைய மனைவி கிட்டத்தட்ட 6 மக்கள் அவங்களுக்கு பிறந்துச்சு, ஆம்பளை பிள்ளைகள். 7வது பொம்பளை பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதில் 6வது பிள்ளை வயிற்றுல இருக்கு, தாயுடைய அது வயிற்றுல இருக்கு. அந்த பிறந்து கொஞ்ச நாள்ல அந்த பிள்ளை இருக்கிற பொழுதே, பிள்ளை பருவத்தை அடைவதற்கு முன்பாகவே பாப்பாவுடைய இன்திகால் நெருங்குது, மறைவு நெருங்குகிறது. தாயார் கண்ணீரை வடிக்கிறார்கள், பிள்ளைய வச்சிருக்கிறாங்க, கண்ணீரை வடிக்கிறார்கள். கேட்டாங்க, ஏன் அழுகிறாமான்னு கேட்டாங்க. ஏன் அழுகிறான்னு கேட்டா, இன்னைக்கு நாம சொல்லியிருப்போம், இப்படி போறீங்களே சரிங்களேன்னு இருப்போம். அந்த தாய் விலாயத்து பெற்ற தாய் இல்லையா? அதனால சொன்னாங்க, நான் அழுகுவது இந்த பிள்ளைக்கு தர்பியத்து செய்வதற்கு யார் இருக்கிறார்? மற்ற எல்லாத்தையும் நீங்க தர்பியத் செஞ்சிட்டீங்களே, எல்லாத்தையும் பண்படுத்திட்டீங்களே, இந்த பிள்ளைக்கு தர்பியத் செய்யறதுக்கு உங்களை நான் இழக்கிறனே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த பிள்ளை அல்லாஹ் பார்த்து கொள்வான், என் சுல்பிலேயே அவன் தர்பியத்து பெற்று விட்டான் அப்படின்னாங்க. யதார்த்தத்தை சொன்னார்கள். இது ஏதோ ஒரு நாடக கதை மாதிரி நினைச்சிடக்கூடாது. சுல்பிலேயே அவன் தர்பியத்து பெற்றுட்டான். முஹம்மது என்ற ஒரு பிரம்மகனார், மிகப்பெரிய விருப்பனர்.
அவர் பேச்சுக்கு ஆளாகாதவர்கள், நிமியாகாதவர்கள் யாரும் இல்லை. அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறீங்க, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்க. அவங்க தாயார் இடத்துல போய் சொன்னாங்க, ஏம்மா இந்த மாதிரி பிள்ளைய பெற்றதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணுமான்னாங்க. எல்லாரும் பாராட்டுறது தானே. ஒரு புகழை அடைகிற பொழுது, ஒரு பிள்ளை அந்த பெருமையை பெறுகிற பொழுது அந்த தாய் தகப்பரிடத்தில் பாராட்டுகள் செல்வது நிதர்சனம், யதார்த்தம் சொல்லுகிறார்கள். நீங்க கொடுத்து வச்சவங்கமான போது அந்த தாய் சற்று முகத்தை சுளித்தவர்களாக சொன்னார்கள், நான் பெற்றதால், அவனை பெற்றதால் நான் கொடுத்து வைத்தவனா, அல்லது எனக்கு மகனாக பிறந்ததால் அவன் கொடுத்து வைத்தவனான்னு கேட்டான். அவனை ஈன்றெடுத்ததால் அவனால் நான் பெருமை பெற்றிருக்கிறேனா, அல்லது எனக்கு மகனாக பிறந்ததால் அவன் பெருமை பெற்றிருக்கிறானா என்று கேட்ட பொழுது, என்னம்மா தாய் நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு கேட்கும் பொழுது, உண்மைதான், நான் சொல்வது சத்தியம். ஏனென்றால் என் பிள்ளைக்கு நான் கருவை அவனை உருவாக்க நானும் என் கணவனும் இணைந்த பொழுது கூட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஒதுவை தவறவிட்டது கிடையாது, தூய்மையான எண்ணத்தை தவறவிட்டது கிடையாது, நல்ல எண்ணங்களோடு எங்களுடைய உறவுகள் அமைந்தது, இச்சைக்காக நாங்கள் ஒரு நாளும் இணைந்தது கிடையாது. அந்த பிள்ளை கருவாக உருவான சமயத்திலிருந்து நாங்கள் கேட்காத பிரார்த்தனைகள் இல்லை. என் தாய் அவளை என்னுடைய மனைவி அவளை சுமந்த பொழுது, அந்த தாய் சொல்கிறான், நான் சுமந்த பொழுது அந்த தாயுடைய என் கருவறையில் அவன் இருந்த நேரங்கள் எல்லாம் அவன் செவிமடுத்திருக்கக்கூடிய வாசகங்கள் இறை மறையாகத்தான் இருந்திருக்கும், இறை தூதருடைய செலவாத்துகளாகத்தான் இருந்திருக்கும். அப்படி அந்த பிள்ளையை நான் சுமந்தேன். கருவாக உருவாகி அவன் சமைந்து பெற்றெடுக்கப்பட்டு என் மடியில் தவழ்ந்த சந்தர்ப்பத்திலும் கூட என்னுடைய மார்பகத்தை அவன் சுவைத்ததெல்லாம் நான் ஓதியவளாக, நான் ஒருவுடன் இருந்தவளாகத்தான் அவனுக்கு நான் பாலை கொடுத்திருக்கிறேன். இப்படியெல்லாம் அவனை பண்படுத்திய அந்த பிள்ளை எனக்கு பிறந்ததால் அவன் பெருமை பெற்றானா, அல்லது அவன் பெருமையால் நான் சந்தோஷம் அடைவேனா என்ற அந்த தாய் கேட்டதில் உண்மை இருக்கிறது. அப்ப இவங்க சொல்றாங்க தர்பியத்தை முதுகிலேயே பெற்றுட்டாரு அப்படின்னாங்க. அப்ப தர்பியத் என்பது மிக அவசியமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை இணைத்து வைக்கக்கூடியது. நீங்க பாருங்க, சில்சிலாக்களை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து அப்படியே வரும் பண்படுத்தக்கூடிய அந்த முறைகள். அதுதான் அப்படி வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு பின்பு இவர்கள், அதற்கு பின்பு இவர்கள் என்று அடிப்படை அப்படி வரிசையா வந்து சேரும். அப்ப நம்மை தர்பியத்து செய்வதற்கு ஒரு நபர் தேவை, அது உத்தமராக இருக்க வேண்டும். எனவே தான் கௌசுல் ஆலம் முஹியதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வகுல்த மல்லா லஹு ஷைഖுன் ஃபஇன்னி லஹு ஷைഖுன் வ முர்ஷிதுஹு ஹத்தா கஅன்னி லஹு ஜலீசுஹு கல்வத்தும் மின் வ மின் லதுன்னி லஹு வஸ்லுன் فكن هكذا لي محيي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சிந்திக்க வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். வகுல்த மல்லா லஹு ஷேഖுன், யாருக்கு ஷேக் இல்லைன்னு சொல்றியா அப்படி முடிச்சிடாதப்பா. முர்ஷிது கண்டிப்பா அவசியம் இல்லைன்றாத. நான் ஷேகா இருக்கிறேங்கிறாங்க, நான் வழிகாட்டியா இருக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன போல ஒரு ஆளு கிடைக்கிற வர அவரை தேடி கண்டுபிடின்னு சொல்றாங்க. கண்டுபிடிக்க வேண்டிய மரபுகளையும் சொல்லி தராங்க, ஷேகுடைய மரபையும் சொல்றாங்க. அவங்க கல்வத்தில் இருப்பாங்கிறாங்க, அல்லது நீ கல்வத்தில் இருந்து கேளுங்கிறாங்க. அப்ப ஷேக் என்பது மிக அவசியம், முரப்பி என்பது மிக அவசியம், கண்டுபிடிக்க வேண்டும். ஹஜ்ரத் நாயகத்துல போய் சொன்னா சொல்லுவாங்க, போங்கம்மா போய் 2 ரக்காத் தொழுகுங்க, டெய்லி தொழுகுங்க, இரவுல தொழுதுட்டு கேளுங்க, ரப்பிட்டு கேளுங்க, கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி தருவான். நம்ம கேட்கறதே இல்லையே, நம்ம தான் அது வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. மறுப்பாளர்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் நம்ம அல்லாஹ்ட்ட தானே கேட்கிறோம், கேட்க கூடாதா? கேட்க வேண்டும். அப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டால் தான் ஈடேற்றம் கிடைக்கும் என்பதால் தான் கௌசுனா முஹியதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹுடைய சுஹபத் உங்களுக்கு வேணும்னு சொன்னா முரப்பியான ஷேக் மிக அவசியம் அப்படின்னு சொன்னதோடு மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய முரீதுகள், அவர்கள் நிச்சயமாக இந்த உலகிலிருந்து மரணிப்பார்களேயானால் 2 அம்சங்களை பெற்றவர்களாகத்தான் மரணிப்பார்கள். ஒன்று ஈமான், இன்னொன்று தக்குவான்னு சொன்னாங்க. ஈமானும் தக்குவாவும் இல்லாமல் அவர்களுக்கு மரணம் வராது அப்படின்னா. இஸ்லாமியனாக மரணிச்சாகணும்னு அல்லாஹ் சொல்றான். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன்னு சொல்றான். முஸ்லிமா தவிர மௌத்தா போயிடாதீங்கன்னு சொல்றான். அந்த வார்த்தையின் இலக்கணமாக கௌசுனா முஹியதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்றாங்க, அப்படி மரணிப்பதாக இருந்தால் நீங்க முஸ்லிமா மரணிங்க, என் வழியை சார்ந்த யாரும் அவங்க தக்குவா ஈமான் இல்லாமல் மரணிக்க மாட்டாங்கிறாங்க. ஈமான்னா என்ன? சாதாரண விஷயம் அல்ல. ஈமான்ங்கிறத நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர். அததான் ஈமான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி ஈமான் கொண்டா போதும்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்க மாட்டான். காலத்தில் அராபு ஆமன்னா,
அல்லாஹ் சொல்றான், ஆராபுகள் ஆமன்னான்னு சொன்னாங்க. குல்லம் துமிலு வலாக்கின் கூலு அஸ்லம்னா, ஈமான் கொண்டேன்னு சொல்லாத, இஸ்லாம் ஆனேன்னு சொல்லிக்கோன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டேன்னு சொல்லாதீங்க, அந்த அருகதை இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப ஈமான் என்பது சிறந்த அம்சம். ஈமானுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? இறைவனை அறிந்து கொள்ளுதல், அதுதான் ஈமான். தக்குவா அறிந்த அடிப்படையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தல், அது தக்குவா. அந்த இரண்டும் கிடைத்துவிடும், அந்த பாக்கியம் கிடைக்கும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்திருக்க ஆசைப்பட்டார்கள் பெருமக்கள். ஷேகுமார்களோட தொடர்பு வச்சு பாருங்களேன், உங்களுக்கு தனியான இன்பம் கிடைக்கும், தனியா சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நம்மை பண்படுத்துவதற்கு எப்படி என்றால், நாம ஒரு டிரைவிங் பண்ணிட்டு போறோம்னு வைங்களேன், கவனம் எல்லாம் வேற எங்கேயும் சிதறாம அப்படியே இருக்கணும். ஆனா பக்கத்துல உட்காந்துட்டு போனா நிம்மதியா உட்காரலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம உட்காரலாம். இருக்கா இல்லையா? மார்க்க பயணமும் அப்படித்தான். ஒரு வழிகாட்டி மிக அவசியம்.